அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாளை ரொம்ப பாசிட்டிவாக எனர்ஜெட்டிக்காக ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு மினி விலாக் தான் பார்க்க போகிறோம். சித்ரா பௌர்ணமி வழிபாடு நான் என்னோடய வீட்டில் எப்படி செலிப்ரேட் பண்ணேன் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு முழுசாக புரியும். இந்த நாளில் பார்த்திங்கன்னா நம்ம வழிபாடுகள் செய்யும் பொழுது அனைத்து தெய்வங்களுடைய நம்மளுக்கு ஆசிர்வாதமும் இந்த நாளில் நம்மளுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் தெய்வங்களுக்கே ஒரு உரிய நாளாக இந்த நாள் கருதப்படுது. இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கு அதிகப்படியான நல்ல பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும். முழு மனதோட கடவுளையே நம்ம சரணாகதி அடைந்து எந்த ஒரு தீங்கும் மற்றவருக்கு நம்ம செய்யாமல் மனதிலையும் நினைக்காமல் நம்ம கடவுளை நம்ம சரணாகதி அடையும் பொழுது கடவுள் பரிபூரணமான ஆசிர்வாதத்தை வாரி வழங்கக்கூடிய இந்த நாள் சித்ரா பௌர்ணமி. இந்த நாளில் பார்த்திங்கன்னா நம்மளோட கர்ம வினைகள் எல்லாமே மாறக்கூடிய ஒரு நாள். மெயினாக பார்த்திங்கன்னா சிவபெருமான் வழிபாடு நம்ம செய்வது மிகவும் நல்ல பலன்களை நம்மளுக்கு கொடுக்கும். சிவபெருமானை நம்ம வழிபாடு செய்யும் பொழுது அதிகப்படியான நல்ல பலன்கள் கிடைக்கும். திருவண்ணாமலை என்னால் போக முடியும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக போயிட்டு வாங்க. ஒரு நல்ல பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும். என்னால் அவ்வளோ தூரம் போக முடியாதுன்னு நினைக்கிறவங்க பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது உங்களால் முடிஞ்சால் ஒரு 11 முறை இல்லை 21 முறை நீங்கள் சுற்றி வலம் வரும் பொழுது இடம் இருக்குது என்னால் சுற்ற முடியும்னா நீங்கள் சுற்றி வலம் வரலாம். கண்டிப்பாக நம்மளோட கெட்ட வினைகள் ஏதாச்சும் இருந்தால் கண்டிப்பாக நம்மளுக்கு தீரும். நாளில் நீங்கள் முருகப்பெருமான வழிபாடு செய்யும் பொழுது அனைத்து தெய்வங்களோட அருளும் பரிபூரணமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் சித்திரபுக்தரோட வழிபாடும் இன்றைய நாளில் நம்ம செய்யும் பொழுது நம்மளுக்கு ஒரு நல்ல பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் உங்களால் முடிஞ்சால் பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க. ஒரு நல்ல ஒரு கெட்ட திசை எங்களுக்கு நடக்குதுங்க, எங்களுக்கு எதுவுமே எங்களுக்கு சரியாகவே அமையல அப்படின்னு நினைக்கிறவங்க முழு மனசோட கடவுளை நினைங்க. உள்ளத்தில் தூய்மையோட கடவுளையே நினைத்து மற்றவர்களும் நல்லா இருக்கணும் நம்மளும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைங்க. நம்மளை போலவே பிறரையும் நினைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக கடவுள் அருள் செய்வார். இந்த நாள் எல்லாருக்குமே இனிய நாளாக அமையும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ. பபாய்.